ஒரு சென்னைக்கு பெரிய விசில் அடிங்க. எங்க தல ஏய் செம்மையா இருக்குடா. ஆக்சுவலா வந்து பயங்கர அட்ராக்ஷனா இருக்கு. பயங்கர தோனி சார் ஃபேனா? தோனி ஃபேன். அத்து ரெய்னா இன்னைக்கு 15 runs to 5000 ரொம்ப ஹாப்பி. அத்து பிராவோ டான்ஸ். தோனி ஒரு 50 அடிச்சாருன்னா இன்னும் ஹாப்பியா இருக்கும். சூப்பர். ஆக்சுவலாக வந்து நம்மளோட ரெய்னா சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாரு. அவரோட பேட்டிங் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அவரை வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக. ஃபார்ம் இல்லை தான், ஆனால் ஆடுவார். 15 runs அடிச்சா போதுமே, 5000 அது போதும். ஸ்டேடியமே செலிப்ரேட் பண்ணும், அது வரைக்கும் சந்தோஷம். 15 ரன்னுக்காக தான் நீ வெயிட் பண்ணி. ஆமாம், 15 ரன்னுக்காக வெயிட்டிங். அத்து பிராவோ டான்ஸு. சாம்பியன் சாம்பியன் அதுதான். உன் ஆட்டிடியூட் செம்மையாக இருக்குடா, வேற லெவலு. ஆக்சுவலாக விராட் சரும் நம்மளோட இந்தியன் கிரிக்கெட்டர் தான். கிரிக்கெட்டர் தான், ஆனால் சென்னை சப்போர்ட்டருங்க. அவங்க பெங்களூருக்கு தானே ஆடுறாங்க, அதை பொறுத்து தான். இந்த வாட்டி வந்து இந்த ஐபிஎல்ல யாரோட எப்படி இருக்கோ அவங்களோட ஸ்கோர்ஸு அதை தான் நாங்கள் வந்து வேர்ல்டு கப்புக்கு வந்து எடுத்துப்போம். அந்த ஸ்கோர்ஸையும் நாங்கள் எடுத்துப்போன்றாங்க. அந்த மாதிரி யார் செலக்ட் ஆவான்னு எதிர்பார்க்கு? இந்தியாவில் நம்பர் 4 பேட்டிங்க்கு தான் இப்போ ஆள் இல்லை. அம்பத்தி ராயுடு இப்போ கரெக்டாக ஆடுறாரு. அம்பத்தி ராயுடு ஃபார்ம் காமிச்சு ஒரு ஆரஞ்சு கேப்பில் அந்த லெவலுக்கு ஒரு டாப் 5ல வந்தாலே போதும். செலக்டட் அம்பத்தி ராயுடு தான். யாருக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க நீங்கள்? தெரியும், கண்டிப்பாக சிஎஸ்கே தான். சிஎஸ்கே யாரோட பயங்கரமான ஃபேன்? தோனி 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 தோனி. ஓகே, இன்னைக்கு வந்து அந்த மேன் ஆஃப் த மேட்ச் கப் யார் எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கு? எம்எஸ் தோனி தான் கண்டிப்பாக. பிரதர் మీరు వచ్చి ఆర్సీబీ ఫ్యాన్, ఏం టీం வந்து ஜெயிக்க போகுது? ఆర్సీబీ ఫ్యాన్, బిగ్ ఫ్యాన్ విరాట్ కోహ్లీ. విరాట్ కోహ్లీ ఈరోజు వచ్చేసి 44 runs పక్కా हो गया. 44 ரன் அடிப்பாருன்றீங்க. சூப்பர். 20 ஓவருக்கு 40 ரன். ఆర్సీబీ విరాట్ కోహ్లీ. డేవిలర్స్ బిగ్ ఈస్ట్. இந்த வாட்டி ஜெயிச்சிருவீங்களா நீங்க? ஜெயிச்சிருக்கேன். கப்பு உங்களுக்கு தான். கப்புங்க தோனி, சென்னை சூப்பர் கிங்ஸ் கப்பு. இந்த வாட்டி வந்து மேட்ச் வந்து ஆர்சிபி வெர்சஸ் நம்மளோட சிஎஸ்கே. ஆக்சுவலாக தலையும் தளபதியும் மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்குமே வேறு லெவலில் ஒரு ஃபேன்ஸு. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தோனிக்குன்றது தெரிஞ்சிச்சு. பட் விராட் சார் கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? ரியல் லைஃப்லேயே நிறைய அட்மையர் பண்ணியிருக்கோம்ல, அவங்க லவ் லைஃப் எல்லாம் நல்லா இருக்கும், பார்க்க பிடிக்கும். அவ்வளோதான். ஆட்டிடியூட், அக்ரெசிவ்னஸ், வின் பண்ணணும்னு அந்த ஒரு ஜோஷியா ஆல் தி டைம். இதுக்குள்ளே இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேற லெவல். எம்எஸ்குள்ளே இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க விட்டு கொடுக்குற பேசிக்கிறது எல்லாமே, கிரவுண்டில் அவங்க பேசிக்கிறது எல்லாம் சூப்பராக இருக்கு. வந்து ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே அப்படின்னும் போதே ஒரு வேறு லெவலில் ஒரு சந்தோஷம். ஆர்சிபி விராட் கோலி வேறு சொல்லவே முடியாது. விராட் கோலியில் ஒன்றுமே இல்லை ப்ரோ. தோனி இருக்க வரைக்கும் தோனி தான் எப்பயுமே மாஸ். ஓகேவா? இப்போ ஆர்சிபி சிஎஸ்கேவோட தோனி வர்சஸ் கோலி தான் மேட்ரு. தலை வெர்சஸ் தளபதி. அதே தான் வச்சுக்கோங்க, தலை வர்சஸ் தளபதி. ஆனால் வந்து ஆர்சிபி எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெருசாக டீம் ஒன்றும் இல்லை. சிஎஸ்கே டீம் பார்த்தீங்களா இல்லையா? லைனப்பே சும்மா தாறு மாறாக இருக்குது. நாங்கள் தான் முடியும் போது தெரியும் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு. அப்போ நாங்கள் கலாய்ப்போம் யாரையும். அப்போ பார்க்கலாம். 10 வருஷமாக சொல்லுங்கிறீங்க. ஈசால கப் நம்மதே சொல்லியே வந்து வாழ்க்கையை ஓட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் கப் வின் பண்ணுவாங்களான்னு தெரில. நாங்கள் 3 தடவை கப் அடித்து இன்னும் மாசாக இருக்கும். இதுலேருந்தே தெரியலையா? இல்லை, இன்னைக்கு எங்கள் தலைவர் கோலி ஆடி காட்டுவார். ஏபிடிஎஸ்லாம் இருக்காரு, கண்டிப்பாக வின் பண்ணணும் நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். தோனிக்காக தான் வந்துக்கிறோமே, தோனிக்கு தான், வேறு அவனுக்காகவும் வரல. இந்த தடவை கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் வந்து சென்னை தான் ஜெயிக்கும். ஏன்னா கடைசியாக இந்த ஸ்டேடியமில் வந்து பெங்களூர் வந்து 2008 ஜெயிச்சாங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் வந்து ஜெயிச்சதே கிடையாது. இந்த தடவை நாங்கள் தான் ஜெயிப்போம், அதான் மேட்ரு. பதில் சொல்கிறேன். இல்லை, இன்னைக்கு ஜெயிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பேசுவோம். கண்டிப்பாக அதுக்கப்புறம் பேசுவோம். விராட் கோலி வேறு இருக்காரு ரொம்ப நாளுக்கு அப்புறம். அவர் வேறு கடைசியாக இப்போ இந்தியா மேட்ச்சில் வந்து பயங்கரமானாரு. கண்டிப்பாக இந்த மேட்ச் நாங்கள் எதிர்பார்க்குறோம் விராட் கோலி கிட்ட நிறையா. இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வந்துட்டு போன வாட்டியோட இந்த வாட்டி பிளாக்ல அதிகமாக விற்கிறாங்க. 1300 டிக்கெட் 5000ரூபான்றாங்க, 2500 டிக்கெட் 10000ரூபான்றாங்க. நானே 9500 கொடுத்துட்டு வாங்கி போகிறேன். இப்போ இதுதான் ஒரு கொடுமையாக இருக்குது. மற்றபடி வந்து சிஎஸ்கே தான் ஃபஸ்ட் மேட்ச். எப்பவுமே சிஎஸ்கே ஃபஸ்ட் மேட்ச் விட மாட்டாங்க. அது இந்த வாட்டி வந்து ஓப்பனிங் செரிமோனி கிடையாது அந்த ஆர்மி பிரச்சனைக்காக. இந்த வாட்டி கம்பல்சரி சிஎஸ்கே அடிப்பாங்க. ஆர்சிபிலாம் ஓடுவாங்க இந்த வாட்டி. இன் விச் நாடு யூ ஆர் கம்மிங்? ஐ எம் ஃப்ரம் ஆந்திரா. ஆந்திரானா? சித்தூர். ஆள் வச்சு சென்னை சூப்பர் கிங். இந்த சிஎஸ்கே மேட்ச் ஹூ இஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்? வாட்சன் அண்ட் முரளி விஜய். பியூட்டிஃபுல் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் அமாங் தெம். ஸோ தே வில் பிளே. டிக்கெட் பிரச்சனை தான் பிரதர். ஏன்னா வந்து எவ்வளோ பேர் லைனில் நின்றுட்டு அவங்கவுங்க ஸ்பான்சர் டிஷர்ட்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்பான்சருக்கு முத்து ஃபைனான்ஸு, அதுக்கப்புறம் அந்த சிமெண்ட், கவர்மெண்ட் சிமெண்ட், அவங்களுக்கே வந்து பல்க் ஆஃப் டிக்கெட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அப்போ பொதுமக்கள் எப்படி லைனில் நின்று எப்படி பார்ப்பாங்க? நிறைய பேர் காலையில் சுற்றிட்டே இருக்கிறாங்க டிக்கெட் இல்லாமல். கிட்டத்தட்ட ஒரு 8 மணிலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். 8 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கிட்ட டிக்கெட் கிடைக்காம சுற்றிட்டே இருக்கிறாங்க. டிக்கெட் அவர் டிக்கெட் கிடைச்சாலும் வந்து 10,000 12,000 அப்போ ஒரு காமன் மேன் எப்படி பார்க்க முடியும்? டிவியில் தான் பார்க்க ஆசைப்படுவோம். அப்போ கிரவுண்டில் வந்து பார்க்க ஆசைப்படுறோம், எவனும் கிரவுண்டில் வந்து மேட்ச் பார்க்க முடியாது. அப்போ சிஎஸ்கே வெரியஸ் பணக்காரங்க மட்டும் தானா? ஏழைங்களுக்கு கிடையாதா? நடுத்தர மக்கள் கிடையாதா? இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இப்போது. மற்றபடி அதேமாரி இன்னொன்று சொன்னாங்க, இந்த சிஎஸ்கே ஐபிஎல் மேட்ச் வந்து முக்கியமா நாட்டுக்கு கேட்டாங்களா? கேள்வி ஒன்று கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்க. அதேமாரி இந்த நாட்டுக்கு சினிமா முக்கியமா?
வாரம் ஒரு படம் வருது அதை பேன் பண்ணுங்க. அதுவும் பொழுதுபோக்கு தானே, இது ஒரு பொழுதுபோக்கு. இதுவும் பொழுதுபோக்காக 3 hours பார்த்துட்டு போகிறோம், அது சினிமா பார்த்துட்டு போகிறோம். அப்போ எல்லா சினிமா பேன் பண்ணுங்கள், சினிமா விடாதீங்க. அப்போ அதுவும் மட்டும் பணத்துக்காக விட்டுறீங்க, இது மட்டும் ஏன் பண்ணுறீங்க? ஸோ அதனால் எல்லாமே ஒரு பொழுதுபோக்காக பாருங்கள். கண்ணை திறந்து கனவு காண்ற உலகம் தான் நம்ம நாடு, புரியுதுங்களா? ஸோ அதை என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து சிஎஸ்கே vs ஆர்சிபி அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேம் விளையாடி இருக்காங்க, அவங்க தான் ஜெயிச்சாங்க. பட் இந்த வாட்டி நம்ம விளையாட போகிறோம், யார் ஜெயிக்க போகிறான்னு எதிர்பார்க்கு? சென்னை தான். ஆர்சிபி ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஏன், என்ன காரணம்? கோலி வந்து கொஞ்சம் வெறித்தனமான ஃபார்மில் இருக்கிறதுனால, கோலிக்கும் ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கிறதுனால கோலி ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். டீமில் ஒருத்தர் ஃபார்மில் இருந்தால் மட்டும் ஜெயிக்காது, எல்லாரும் இப்போ எல்லாம் ஆடணும். 11 பிளேயர்ஸ் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணணும், அது வந்து சிஎஸ்கேல மட்டும்தான் முடியும். அதனால சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். சார் வேற லெவலில் இருக்குது, தீயா இருக்கீங்க 2 பேரும். பார்க்கும் போதே தெரியுது வேற லெவலில் தலை ஃபேன். ஆக்சுவலாக பார்த்தீங்களா அவர் வந்தவொடனே? தோனி வந்தப்போ நாங்கள் பார்க்கல, ஆனால் ஃபோட்டோஸில் பார்த்தோம். இப்போ லேட்டாக தான் வந்தோம் நாங்கள் உள்ளே, இப்போ உள்ளே போய் தான் பார்க்கணும். இல்லை, நானும் இவன் கூட தான் வந்தேன். ஸோ இன்னும் இப்போ வரைக்கும் பார்க்கல, இனிமேல் தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். ஸோ எக்ஸைட்மெண்ட்டோட இருக்குது. டிக்கெட் வாங்கிட்டீங்களா? டிக்கெட்லாம் வாங்கியாச்சு ப்ரோ. ஆக்சுவலாக வந்து நம்மளோட சிஎஸ்கேல யார் ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் இன்னைக்கு இப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ரயூடு இருக்கார், அப்புறம் டியூப்ளசிஸ் இருக்கார். அவங்க 2 பேரில் காம்பினேஷன் இறங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். டீம் வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஆர்சிபி கண்டிப்பாக தோற்றுரும். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு போடே. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடு.